கன்னியாகுமரிக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ள பிரதமர் மோடி 3வது நாளான இன்று விவேகானந்தர் பாறையில் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அதாவது 3 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று முன்தினம் குமரிக்கு வருகை புரிந்த பிரதமர் நேற்று முன்தினம் மாலை தனி ஹெலிகாப்டர் மூலம் அரசு விருந்து மாலைக்கு வந்தார். பின்னர் அங்கிருந்து பகவதி அம்மன் கோவில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் பூம்புகார் படகு போக்குவரத்து கழகத்திலிருந்து படகு மூலமாக கடலின் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் மண்டபத்திற்கு தியானத்தில் ஈடுபடுவதற்காக படகு மூலமாக சென்றார். அங்கு பாறையில் உள்ள சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அதே போல அங்குள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சர் சாரதா தேவி உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் பின்னர் தியானத்தில் ஈடுபட்டார். நேற்று முதல் பிரதமர் இந்த தியானத்தில் ஈடுபடுவார் என தகவல். இன்று வரை தியானத்தில் ஈடுபடுவார். நேற்றைய தினம் பிரதமர் சூரிய நமஸ்காரம் காவி உடையில் விவேகானந்தர் பாறை முன்பாக சூரிய நமஸ்காரம் செய்தார். பின்னர் அதே போல இன்று இந்த 3வது நாளாக இன்று பிரதமர் அந்த விவேகானந்தர் பாறையை சுற்றி நடைபயிற்சி மேற்கொண்டு சூரியன் உதிக்கும் திசையில் பிரதமர் தற்போது சூரிய நமஸ்காரம் செய்து வருகிறார். அதன் பின்னர் மீண்டும் தியானத்தில் ஈடுபட உள்ளார். பிரதமர் இந்த 3 நாட்களில் உணவாக துளசி நீர் மற்றும் சாதாரண நீர் மட்டுமே அருந்தி வருகிறார் என தகவல் வெளியாகியது. பிரதமர் வருகையோடு சுற்றுலாத்தலம் முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவேகானந்தர் நினைவு மண்டபம் சுற்றியுள்ள கடல் பகுதி முழுவதுமாக கடலோர காவல்படையினர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று தினம் பிரதமர் இந்த விவேகானந்த மண்டபத்திற்கு முன்பாக காவி உடையில் அந்த சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து நமக்கு கையில் ருத்ராஜ கோட்டை கையில் ருத்ராஜ மாலையுடன் காவி உடையிலும் சூரிய நமஸ்காரம் செய்தார். அதே போல 3வது நாளாக இன்று சூரியன் உதிக்கும் திசையில் தற்போது பிரதமர் சூரிய நமஸ்காரம் செய்து அந்த மண்டபத்தை சுற்றியுள்ள பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார். அதே போல பிரதமர் இந்த 3 நாட்கள், அதாவது 3 நாட்கள் உணவாக பிரதமர் இந்த துளசி நீர் மற்றும் சாதாரண நீர் மட்டுமே அருந்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதே போல இங்கு இதை முடித்த பின்பு இன்று 11 மணி அளவில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிப்பதாகவும் அதை முடித்துவிட்டு காந்தி மண்டபத்தில், அதாவது அருகிலுள்ள சுற்றுலாத்தலத்தில் காந்தி மண்டபத்தில் மாலை அணிவித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனை முடித்த பின்பு இங்கிருந்து, அதாவது அரசு விருந்து மாளிகையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்கிறார். திருவனந்தபுரத்தில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்று அடைகிறார். கன்னியாகுமரிக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ள பிரதமர் மோடி 3வது நாளான இன்று விவேகானந்தர் பாறையில் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதாம்.